Read the following advertisements, match them with the descriptions given below them. Write the correct letter of the advertisement in the box given against each description. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டரை தான் டிஸ்கிரிப்ஷனுக்கு நேரா எழுதட்டாம் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது ஏ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அட்வென்ச்சரர்ஸ் பைனகுலர்ஸ் ஃப்ரம் மிலன்ஸ் ஷாப். அப்ப ஏதோ ஒரு பைனகுலர், அந்த நாங்க மேக்னிஃபை பண்ணி பார்ப்போம் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை, அந்த டூலுக்கு பேரு தான் பைனகுலர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பார்த்துருப்பீங்க, ரெண்டு ரெண்டு பேரல் மாதிரி வந்து வரும். ஸோ அதை பத்தின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்தது பி, வாண்டட் யுவர் ஓல்ட் ஷூஸ் ₹250 ரிவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பழைய ஷூஸ் ரிவார்ட் ஒன்று தார மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, லேக் சைட் கேபின்ஸ். அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா, ஜஸ்ட் அன் ஹவர்ஸ் டிரைவ் ஃப்ரம் க்ளோரியஸ் சீனரி ஆஃப் கேண்டி டிஸ்ட்ரிக்ட். அப்ப இது வந்து ஏதோ ஒரு ஒரு லீவு நாளுக்கு நாங்க போய் தங்குற இடம் ஒன்றுதான் லேக் சைட் கேபின்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ அடுத்தது வீவ் பால்கோட லேக். அப்ப இது என்னன்னு சொன்னா, என்ஜாய் த டே இன் த லார்ஜஸ்ட் நேச்சுரல் லேக் இன் ஸ்ரீலங்கா. அப்ப லேக்னு சொல்றது என்ன, நாங்க அருவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆறு சொல்லுவோம் அது. ஸோ அப்படியான ஒரு இடத்துல நாங்க போய் என்ஜாய் பண்றதுக்குரிய ஒரு இடம் தான் இந்த வீவ் பால்கோட லேக் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபோக் மியூசியம். அப்ப கெட் அ கிளிம்ஸ் இன்டு ட்ரெடிஷனல் ஸ்ரீலங்கன் வே ஆஃப் லைஃப். அப்ப இது ஒரு மியூசியம் சம்பந்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ரைட், இப்போ ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனை. Shehani doesn't like to use her clothes or shoes for a long time. She gives her used clothes and shoes to poor people. Now she wants to buy a new pair of shoes. அப்ப ஷெஹானிங்கிறவங்க ரொம்ப நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்களாம், ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம். அவ யூஸ் பண்ண அந்த க்ளோஸ் ஷூஸ் எல்லாம் வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்துருவாவாம். இப்ப அவக்கு ஒரு புது ஷூ வாங்கணுமா. அப்ப எங்க இவ ஷூ வாங்கலாம்னு கேட்டா, நமக்கு ஷூ சம்பந்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பில இருந்துச்சு. அப்ப நாங்க என்ன செய்வோம், அடுத்த பிஏ போவோம். ரைட். அடுத்தது யோகா லைக்ஸ் டு வாட்ச் வைல்ட் அனிமல்ஸ் இன் தியர் நேச்சுரல் ஹேபிடட். அப்ப காட்டு விலங்குகளினுடைய இயற்கையான வாழ்விடங்கள்ல யோகா வந்து என்ன செய்யறா, அவற்றை பார்வையிட விரும்புறா. அப்ப அவர் வந்து frequently visits national parks to watch wild animals, but he is unable to observe them closely as he does not have necessary equipment. அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க, யோகாங்கிறவரு காட்டு விலங்குகளை பார்க்க ஆசைப்படுறாரு. அவர் என்ன செய்யறாரு, அடிக்கடி இந்த நேஷனல் பார்க்ஸுக்கு போறாரு அந்த விலங்குகளை பார்வையிடுவதற்கு. பட் he is unable to observe them closely. அப்ப அந்த மிருகங்களை வந்து அவருக்கு கிட்ட பார்க்க இயலாம இருக்குது. ஏன், as he does not have necessary equipment. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு தேவையான கருவி ஒன்று அவர்கிட்ட இல்லை. அப்ப விலங்குகளை கிட்ட பாக்குறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருவி என்ன, தூரத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நாங்க கிட்ட பாக்குறதுக்குரியது, அதான் பைனகுலர்ஸ். அப்ப பைனகுலர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இவருக்கு சரியா இருக்கும். பாருங்க, மேக்னிஃபைங் அப் டு 8 times to let you see the smallest details. அப்ப பெர்ஃபெக்ட் கிஃப்ட் ஃபார் நேச்சர் லவர். அப்ப ஒரு நேச்சரை விரும்புற ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். ஸோ அவருக்கு பொருத்தமான இடம், பொருத்தமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஏ. அடுத்தது பாருங்க, கிஹான் இஸ் ஆல்வேஸ் பிஸி வித் ஹிஸ் ஒர்க் பட் ஹி ஃபைண்ட்ஸ் டைம் டு கோ ஜிம்னாசியம் டு கீப் ஹிஸ் ஃபிட்னஸ். அப்ப கிஹான் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியான ஆள், இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, அவரை ஃபிட்டா இருக்கணுன்றதுக்காக ஜிம்முக்கு போறாரு. ஹிஸ் ஃபேமிலி பிளான்ஸ் டு கோ ஆன் அ ட்ரிப் டு see the natural beauty in the hill country. அப்ப மலை நாட்டுல அதுல அழகா பாக்குறதுக்கு அவர் ஃபேமிலி ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்றாங்க. பட் he is worried about skipping his fitness exercise. அப்ப அவர் எக்ஸசைஸ் அவர் போகணும், ஆனா அவருக்கு எக்ஸசைஸை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ஒரு கவலை இருக்கு. அப்ப எந்த மாதிரியான இடத்துல இவர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, லேக் சைட் கேபின்ஸ், ஜஸ்ட் அன் ஹவர்ஸ் டிரைவ் ஃப்ரம் த க்ளோரியஸ் சீனரி ஆஃப் கேண்டி டிஸ்ட்ரிக்ட். கேண்டி மாவட்டத்துல இருந்து கிட்டத்துல ½ an hour டிரைவ்ல தான் இந்த இடம் இருக்கு. அப்ப இது வந்து நேச்சரை நாங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம். ரிசார்ட் வித் பிரைவேட் ஹெல்த் அண்ட் லெஷர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஜிம்னாசியம். அப்ப இந்த இந்த ஹாலிடேக்கு நாங்க போற இந்த இடத்துலயே என்ன இருக்காம், இது ஒரு ரெசார்ட்டாம். ரெசார்ட்ல வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடம், அங்க ஜிம்மும் இருக்காம். அப்ப அவர் இந்த இடத்துக்கு போனாருன்னு சொன்னா அவரு எக்ஸசைஸை மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அது வந்து சி. நாலாவது பார்ப்போம், பிரிதிபா இஸ் a student of literature. She is interested in reading about
lives of well-known writers and visiting their places. அப்ப பிரதிபாங்கிறவங்க ஒரு இலக்கியம் படிக்கிற ஒரு மாணவி. அவ வந்து நன்கு அறியப்பட்ட எழுத்தாளர்கள்ற வாழ்க்கையை பத்தி வாசிக்கிறதுக்கு அவ விரும்புறா. அதோட அவங்களுடைய இடங்களுக்கு சென்று பார்க்கவும் விரும்புறா. She loves collecting information and objects related to their lives. அப்ப அவர்களுடைய வாழ்க்கை, அந்த எழுத்தாளர்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் தகவல்களையும் அவர் சேகரிக்கவும் விரும்புகிறார். அப்ப இதுக்கு எங்க போகலாம் நாங்க? இது வந்து ஏதோ ஒரு மியூசியம்ல தான் என்ன மியூசியம்ல வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படியான ஒரு எங்கேயாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியான இடத்துல வச்சிருப்பாங்க. அப்ப இவ எங்க போகலாம்? இவ வந்து ஒரு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த தேடி போறா. அப்ப இவக்கு சரியா இருக்கிற இடம் வந்து எது? obviously இந்த ஃபோக் மியூசியம். அப்ப விசிட் மார்டின் விக்ரமசிங்க மியூசியம் இன் கொக்கல. அப்ப மார்டின் விக்ரமசிங்க அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மியூசியம் வந்து இருக்கிறான். ஸோ அங்க வந்து இவ போனான்ற சரியா இருக்கு. ரைட். ஸோ இது வந்து அடுத்தது பாருங்க, ஃபாத்திமா இஸ் a lover of natural waterways and she likes to observe behavior of birds and fish in wetlands. அப்ப நீர்நிலைகள்ன்ற அந்த இயற்கை அந்த விஷயத்தை வந்து விரும்புற ஒரு ஆள் இந்த ஃபாத்திமான்ற வரிக்கா. அப்ப அந்த இடங்கள்ல மீன்கள் பறவைகளை எல்லாம் பார்க்க விரும்புறா. சோ ஒரு தண்ணி சம்பந்தப்பட்ட ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் இங்க எங்க இருக்கு? பொல்கோட லேக்குங்கிறது ஒரு ஆறு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அங்க இவ போனான்னு சொன்னா அது சரியா இருக்கு. ஸோ இது வந்து டி சரியானே. அப்ப டெஸ்ட் நம்பர் 13 இப்படித்தான் அந்த டிஸ்கிரிப்ஷனோட இதெல்லாம் மேட்ச் பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி உங்களோட எக்ஸாம்பிள் வரும். ரைட். சரியா வாசிங்கன்னு சொன்னா இதை செய்யலாம். அடுத்தது பாருங்க, டெஸ்ட் நம்பர் 14 உங்களுக்கு ஒரு பார் சார்ட் இருக்குது. சரியா? பார் சார்ட் வந்து எப்படி எழுதுறேன்னு நாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இதையும் பார்ப்போம். ஸோ கீழே ஒரு பார் சார்ட் தந்திருக்காங்க. டெஸ்ட் நம்பர் 14 இது. The following bar chart shows different places that grade 11 students of Nilwala Central College like to visit. அப்ப நில்வலா சென்ட்ரல் காலேஜ்ல இருந்து தரம் 11 மாணவர்கள் போக விரும்புகின்ற இடங்களை தான் இது காட்டுது. அப்ப எங்கெங்க எல்லாருக்கும் போய் பார்க்க விருப்பம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன ஆன்சர்ஸ் தான் இது. சரியா? அப்ப இதை வந்து நம்ம பார்ப்போம் எப்படி எழுதுறேன். அப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், நம்ம பார் சார்ட்டை அப்படி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார் சார்ட்டை பத்தி எழுதுவோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி. அடுத்தது கம்பேர் பண்ணி காட்டுவோம். ஃபைனலி கன்க்ளூஷன், அதை என்ன முடிவுக்கு நாங்கள் அதுல இருந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எழுதுவோம். ஸோ இந்த பார் சார்ட்டை இப்போ நம்ம எழுதி பார்ப்போம். ஸோ லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன் வித் யூ. ரைட். அப்ப இங்க பாருங்க, இந்த பார் சார்ட்ல வந்து எங்களுக்கு following bar chart shows the different places that grade 11 students of Nilwala Central College like to visit. அப்ப நாங்க ஆல்ரெடி ரீட் பண்ணி பார்த்தோம். இந்த ஸ்கூல்ற மாணவர்கள், தரம் 11 மாணவர்கள் போக விரும்புகின்ற இடங்களை இது குறிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்வோம், இந்த பார் சார்ட்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்றோம் எப்படி? the bar chart, சரிதானே? the bar chart above, அதாவது மேலே உள்ள பார் சார்ட் ஷோஸ் காட்டுகிறது. the bar chart above shows போட்டுட்டு நாங்க வளமையா என்ன செய்வோம், அந்த இடத்துல அந்த எண்ணத்தை காட்டுதுன்னு அவங்களே தந்திரிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம எழுதுவோம். அப்ப இந்த ஷோஸ்ல இருந்து இந்த லைக் டு விசிட் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, எழுதுங்க. ரைட். ஓகே, இப்ப அதை எழுதுவோம். அப்ப என்னண்டு வருது? ஷோஸ் த different places, shows the different places that grade 11 students of Nilwala Central College like to visit. அப்ப மேல் அடிக்கிறதே நாம அப்படியே காப்பி பண்ணி இங்க எழுதலாம். எழுதிட்டு இப்ப என்ன செய்வோம், எங்களுக்கு தெரியும் அந்த வெர்டிகல் எக்ஸிஸ்ல என்னத்தை கொடுக்குற, ஹொரிசான்டல் எக்ஸிஸ்ல என்னத்தை எழுதுற அப்படிங்கிற, என்ன டேட்டா ரெப்ரசென்ட் ஆகுது அப்படிங்கிறத காட்டணும். இப்போ வெர்டிகல் எக்ஸிஸ்டா மேல இருந்து கீழே வர அந்த சார்ட்ல எங்களுக்கு என்ன தந்திரியா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்டா போற இந்த ஹொரிசான்டல் இதுல வந்து என்ன பிளேஸ் இவங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறதையும் தந்திருக்காங்க. அப்ப அந்த சார்ட்ல நம்பர் இருக்குது, அதாவது மாணவர்கள் எண்ணிக்கையும் இடங்களும் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க எழுதுவோம், the vertical axis shows
அப்படி இல்லைன்னு சொன்னா ரெப்ரசன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரைட், ரெப்ரசன்ஸ். வெர்டிகல் ஆக்சிஸ் மேல இருந்து கீழே வாரத்துல யார் இருக்காங்க? த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப மாணவர்களுடைய எண்ணிக்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஸோ அதே போல இப்ப நாங்க எண்ட போட்டு கனெக்ட் பண்ணி என்ன செய்யலாம்? ஹாரிசான்டல் ஆக்சிஸ் எழுதலாம். அப்ப எண்ட் த, இப்ப ஹாரிசான்டல் ஆக்சிஸ், ரைட்? ஹாரிசான்டல் ஆக்சிஸ் represents the places, இடங்களை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? represents the places. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நாங்க என்ன எழுதிட்டோம்? The bar chart above shows the different places that grade 11 students of Nilwala Central College like to visit. இந்த ஸ்கூல்ல இருக்கிற கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் போக விரும்புகின்ற வித்தியாசமான இடங்களை மேலே உள்ள பார் சார்ட் காட்டுகிறது. ரெண்டாவது என்ன எழுதிருக்கோம்? The vertical axis represents the number of students and the horizontal axis represents the places. அப்ப நிலைக்குத்து அச்சு எங்களுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கையையும் ஹாரிசான்டல் ஆக்சிஸ் இடங்களையும் காட்டுகின்றது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் நாம இப்படிதான் இந்த சார்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ரைட், அப்ப நம்ம இந்த எண்ட் எல்லாம் போடுறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? முன்னால அந்த சென்டென்ஸை நாம கொமா ஒன்று போட்டு காட்டுவோம். சரியா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கொமா போட்டுட்டு எண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ரைட், ஓகே. இப்போ வந்து கம்பேர் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு இங்க ஈஸியான ஒரு கம்பேரிசன் தான். ஏன்டா டிரெக்டா நம்பரே தந்திருக்காங்க எல்லாத்துலயும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தந்திருக்கிற சஜஷன்ஸ்ல நாங்க மோஸ்ட் பாப்புலர், அதிகூடிய பிரபலமான, லீஸ்ட் பாப்புலர் குறைந்த பாப்புலரான அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சஜஷன்ஸ் தந்திருக்காங்க. அப்ப நம்ம அதையும் இன்க்ளூட் பண்ணி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகையும் பாப்புலர் அடிக்கிற சாய்ஸ், மிகவும் உயர்ந்த மாணவர்களால், கூடிய மாணவர்களால் தெரிவு செய்யப்பட்ட சாய்ஸை வந்து நேஷனல் பார்க்ஸ், தேசிய பூங்காக்கள் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் தான் எடுத்திருக்காங்க நிறைய பேர். அதனால நாம் என்ன செய்வோம்? த மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸ், மிகவும் பிரபல்யமான தெரிவாக இருப்பது, த மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸ் இஸ் எது? நேஷனல் பார்க்ஸ். இப்ப இதோட சேர்த்து நாம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதை லைக் பண்றாங்க, சூஸ் பண்றாங்கன்னு சொல்லி எழுதணும். அப்ப கமா போட்டுட்டு வித்ன்னு போடும். த மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸ் இஸ் நேஷனல் பார்க்ஸ் வித் எத்தனை பேரு? 31 ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப தெரிவு செய்வதனூடாக எழுதுறதுக்கு சூசிங் தெம், அவற்றை 31 மாணவர்கள் தெரிவு செய்வதனூடாக மிகவும் பிரபல்யமான தெரிவாக நேஷனல் பார்க்ஸ் இருக்கின்றது. த மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸ் இஸ் நேஷனல் பார்க்ஸ் வித் 31 ஸ்டூடெண்ட்ஸ் choosing them. Right? அப்படி நாங்க எழுதலாம். ரைட், இப்ப அடுத்த இதுக்கு வருவோம். ஸோ ரெண்டாவது எங்களுக்கு இருக்கிறது வந்து செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்ப இரண்டாவது மிகவும் பிரபலமான தெரிவாக இருப்பது அப்படின்னு சொல்லுவோம். The second most popular choice is, the second most popular choice is, the go to do எது? ஹில் கண்ட்ரி, மலைநாடு இஸ் த ஹில் கண்ட்ரி. சரியானே? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடங்கள் பேரை நாங்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி எழுதிருக்கோம். ஏன்னு அதுல தந்திருக்கிற இடங்கள் தானே, ஸோ கேபிட்டலைஸ் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க நார்மலாகவும் எழுத இயலும். ஸோ அங்க ஒரு அப்ளிகேஷன் நமக்கு இல்லை. இஸ் த ஹில் கண்ட்ரி. இப்ப இதுல எத்தனை பேர் இதை சூஸ் பண்ணிருக்காங்க? சூசன் பை 25 ஸ்டூடெண்ட்ஸ். இரண்டாவது பிரபல்யமான தெரிவாக இருப்பது மலைநாடு. 25 மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். சூசன் பை 25 ஸ்டூடெண்ட்ஸ். சரிதானே? இப்ப ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ணி காட்டிட்டோம். ஃபர்ஸ்ட் 31 நேஷனல் பார்க்ஸ் எழுதினோம், ரெண்டாவது ஹில் கண்ட்ரி எழுதினோம். இப்ப பீச்சுக்கு வந்து 20 மாணவர்கள் போக விரும்புறாங்க. அப்ப அதை நாம எழுதுவோம். 20 ஸ்டூடெண்ட்ஸ், 20 மாணவர்கள், 20 ஸ்டூடெண்ட்ஸ் like to go to the beach. பீச்சுக்கு 20 மாணவர்கள் செல்ல விரும்புகிறார்கள். 20 students like to go to the beach. இப்ப பீச்சும் எழுதிட்டோம். அடுத்தது வந்து எங்களுக்கு ரெண்டு டேட்டா மிச்சம் இருக்குது. ஒன்று ரிலீஜியஸ் பிளேசஸ், அதாவது வணக்க ஸ்தலங்களும். எனி ஆஃப் தெம் சொன்னா என்ன? இந்த 6 பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பார்ஷார்ல இருந்த 6 பேர் எனி ஆஃப் தெம்னா எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஓகே, we would like to visit any of these places. அதுதான் any of them.
அவைகளில் ஏதாவது ஒன்று அப்படி எதுக்கு போனாலும் ஓகேன்னு சொன்னார்கள் தான் 6 பேரு. ஸோ இப்படியான 2 சாய்ஸஸ் மட்டும் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. இப்ப நாங்க ரிலீஜியஸ் பிளேசஸுக்குரியது எழுதுவோம். ரிலீஜியஸ் பிளேசஸ் ஆர் லெஸ் பாப்புலர். ரிலீஜியஸ் பிளேசஸ் குறைந்த அளவு பிரபல்யமாக இருக்கிறது. ரிலீஜியஸ் பிளேசஸ் ஆர் லெஸ் பாப்புலர். அப்ப எத்தனை பேர் இத சூஸ் பண்றாங்க? வித் only எத்தனை 18 students, with only 18 students choosing them. அப்ப them எழுதுறதுக்கான காரணம் அவற்றை எழுதுறோம். அதாவது ரிலிஜியஸ் பிளேசஸ் வணக்க ஸ்தலங்கள், அப்ப ப்ளூரல். அதனால இட்டுன்னு போடாம அதுன்னு போடாம them போடுறோம். So religious places are less popular with only 18 students choosing them. 18 மாணவர்கள் மாத்திரம் தெரிவு செய்வதன் மூலம் ரிலிஜியஸ் பிளேசஸ் ஆனது வணக்க ஸ்தலங்கள் குறைந்த அளவு பிரபல்யத்தை அடைந்துள்ளன அப்படி சொல்றோம். சோ அடுத்தது ஃபைனலி 6 பேர் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க எந்த பிளேஸுக்கு போனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு நாங்க ஒரு வேர்ட் ஒன்று போடுவோம். however, எவ்வாறு இருப்பினும். இப்ப இதை எழுதுவோம். 6 மாணவர்கள் மாத்திரம் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க அப்படின்னு எழுதுவோம். சோ however, only 6 students like to visit any of the places. So 6 மாணவர்கள் மாத்திரம் இடங்களில் ஏதாவது ஒன்றுக்கு, அதாவது எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றோம். However, only 6 students like to visit any of the places. சரிதானே? ஓகே, இப்ப எல்லா டேட்டாவையும் நாங்க இதுக்குள்ள கம்பேர் பண்ணிடுவோம். இப்ப என்ன செய்வோம், நாங்க கன்க்ளூஷனுக்கு வருவோம். அப்ப இந்த டேட்டாவில இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, ஆகையும் கூட இருக்கிறது வந்து நேஷனல் பார்க்ஸும், அதோட மிகவும் குறைஞ்ச தெரிவா இருக்கிறது என்ன, எனி ஆஃப் தெம் ஏதாவது ஒன்று அப்படிங்கிறது மிகவும் குறைஞ்ச சாய்ஸா இருக்குது அப்படின்னு எழுதும். ஸோ தேஃபோ ஆகவே அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு தேஃபோ அப்படின்னு ஒரு வேர்டை போடும். அப்ப கன்க்ளூஷன் பேராகிராஃப்ல நீங்க அக்கார்டிங் டு த பார் சார்ட், அக்கார்டிங் டு தி அபோவ் பார் சார்ட் அப்படி இல்லைன்னு சொன்னா தேஃபோ இப்படியான வேர்ட்ஸை போடலாம். ஸோ தேஃபோ நேஷனல் பார்க்ஸ் ஆர் த மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸ். நேஷனல் பார்க்ஸ் தான் என்ன மிகவும் பிரபல்யமான தெரிவாக இருக்கிறது. therefore national parks are the most popular choice. அதே வேளை while போட்டுட்டு any of them ஏதாவது ஒன்று, அவற்றில் ஏதாவது ஒன்று அப்படிங்கிற இந்த சாய்ஸ், அப்ப இதை நம்ம இன்வெர்டட் கமாஸுக்குள்ள எழுதிருக்கோம். இந்த சாய்ஸ் வந்து any of them அப்படிங்கிற சாய்ஸ் வந்து லீஸ்ட் பாப்புலரா இருக்குது, மிகவும் குறைஞ்ச அளவு பாப்புலர். ஸோ while any of them is the least popular choice. சரி, இப்படிதான் நாங்க இந்த பார் சார்ட்டை வந்து எழுதிருப்போம். ஸோ இது எல்லாருக்கும் கிளியரா? பார் சார்ட் எழுதினது உங்களுக்கு நான் சென்ட் பண்ண பிடிஎஃப்லையும் நிறைய பார் சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பாருங்க. பை சார்ட்டும் இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளியரா? ஓகே, ரைட். இப்போ வந்து அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் டெஸ்ட் நம்பர் 15. ஓகே, ஸோ எங்களுக்கு இன்னும் வெளியில 2 வருஷ பேப்பர்ஸ் தான் இருக்குது. நாங்க 2016ல இருந்து செஞ்சுட்டு வரோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்க குயிக்கா ஃபினிஷ் பண்ணிடுவோம். ரைட், இப்போ டெஸ்ட் நம்பர் 15 பாருங்க. ஸோ உங்களுக்கு பிப்ரவரியில வந்து எக்ஸாம், நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 months போல இருக்குது. ரைட், ஸோ அதுக்குள்ள நல்லா படிச்சுக்குவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 15 பார்ப்போம். ரீட் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட். இந்த கிளாஸ்ல நான் இந்த பேப்பருக்குரிய எஸ்ஏஎம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா, ஒரு சாம்பிள் எஸ்ஏஎம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதையும் கொஞ்சம் பாருங்க. ரைட், இப்போ டெஸ்ட் நம்பர் 15 பார்ப்போம். ரீட் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோ. அப்ப நமக்கு தெரியும் 15வது டெஸ்ட்ல ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்றை போட்டுட்டு அதுல இருந்து சில கேள்விகள் கேட்பாங்க. அப்ப என்ன பேராகிராஃப் ரீட் பண்ணி பார்ப்போம். டாம், டாம்னு சொன்னா ஒரு ஆள்ற பேரை யாரோ கூப்பிடுறாங்க, டாம். தி ஓல்ட் லேடி புட் ஆன் ஹர் கிளாஸஸ் அண்ட் லுக்ட் அபவுட் ஃபார் ஹிம். அப்ப பழைய ஒரு லேடி ஒருத்தர் வந்து அவங்களோட கண்ணாடியை போட்டுட்டு டாம் அப்படிங்கிற ஆளை வந்து தேடுறான். டாம், ஷீ கால்ட் அவுட் அகெயின். டாம்னு சொல்லி திரும்பவும் கூப்பிடுறா.
but there was no response. ஆனா எந்த பதிலும் வரல. She walked up to the open door and looked out in the garden for him. அப்ப திறந்திருக்கிற அந்த கதவுக்கு கிட்ட அவன் நடந்து போய் தோட்டத்துல தேடுறா அவர் இருக்காரான்னு சொல்லி. Just then she heard a noise behind her and she turned around to find Tom sneaking out of the large cupboard in the room. அப்ப அப்படி தேடி நிக்க போகல கார்டன்ல இருக்காராண்டு. அப்பதான் ஒரு சத்தம் ஒன்று கேக்குது அவருக்கு பின்னால. அவ திரும்பி என்ன செய்யறா பாக்கா பெரிய கபோர்டுக்குள்ள இருந்து டாம் ஒளிச்சி வந்து வாராரு. She grabbed him by the collar of his shirt. அப்ப அவர் ஷர்ட்ல காலர்ல பிடிச்சி அவ இழுத்து எடுக்க அவரை எடுத்து. So that's where you were, she said. அப்ப சொல்றா அப்ப நீங்க இங்கதான் அங்கதான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அங்கதான் இருந்தீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றா. How many times have I told you to keep your fingers out of my jam jars? I will teach you a lesson this time. எத்தனை தரம் என்ற ஜாம் வச்சிருக்கிற அந்த சாடி ஜாரில் சில சாடிகள்ல வந்து கை வைக்காதீங்க, ஜாம் எடுத்து சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரா. அந்த ஜாம் ஜார்ஸ்ல கை வைக்காதீங்கன்னு உங்களை எத்தனை தரம் நான் சொல்லியிருக்கேன். இந்த தரம் உங்களுக்கு நான் ஒரு நல்ல லெசன் ஒன்று நல்ல பாடம் ஒன்று டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. With that, she marched him over to the umbrella stand next to the door and pulled out a can. அப்ப என்ன செய்யறா அப்படியே அவரை கூட்டிட்டு போய் அந்த அம்ப்ரெல்லா குடைகள் வைக்கிற அந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கதவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டாண்டு கிட்ட கூட்டி போறா. போய் ஒரு கேன் என்று சொல்றது நாங்க பிரம்பு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிரம்பு தடி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு கேனை வந்து எடுக்கா வெளியில. Tom knew he was going to get it and he had to think up something very quickly. அப்ப டொம்முக்கு வந்து தெரிய வருது என்னன்னு சொல்லி நாம அடி வாங்க போறோம், அப்ப நாம குயிக்கா ஏதாச்சும் யோசிக்கணும் எப்படி எஸ்கேப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி டாம் யோசிக்காரு. Look out, Aunt Polly, there's a rat in the closet, he shouted. அப்ப அந்த அவர் ஆன்டியை வந்து அந்த லேடியை வந்து ஆண்ட் பாலி அப்படிங்கறது அவங்களோட நேம் போல கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பாருங்க க்ளோசெட்ல ட்ரெஸ் வைக்கிற அந்த இதுல வந்து எலி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்தினோன்னு the old lady shrieked and let go of Tom's collar. அப்ப அந்த எலி இருக்குன்னு சொன்னோன்னா இவன் என்ன செஞ்சுட்டா டக்குன்னு பதறி அவரோட காலரை வந்து விட்டுட்டா பிடிச்சிட்டு இருந்த ஆளை. Before she discovered the imaginary rat, Tom ran out of the door and disappeared over the fence. அப்ப என்ன அந்த எலி இருக்குதுன்னு சொல்லி அவர் சும்மா சொன்னேன்னு சொல்லி அவ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால டாம் என்ன செஞ்சிட்டான், வேலிக்கு மேலால பாஞ்சி அப்படியே மறைஞ்சு போய்த்தான். I guess I will never learn. This boy seems to have a new trick up his sleeve each time I try to get him. அப்ப அவன் என்ன சொல்றா, நான் இவன் இப்படி எஸ்கேப் ஆகிறது நான் படிச்சு கொள்ளவே மாட்டேன் போல இருக்கி, இவன் எப்பயுமே தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ரெடியா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவக்காவே சொல்லிக் கொள்றான். That evening Tom got late coming home and he decided to climb through the window rather than use the front door. அப்ப இப்படி எஸ்கேப் ஆகி ஓடி போன அந்த பையன் வந்து என்ன செய்யறான், ஈவினிங் லேட் ஆகி வீட்டுக்கு வராரு. வரக்குள்ள டோரால வராம விண்டோவால ஏறி மேல வீட்டை போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்காரு. As he climbed through the window, he found Aunt Polly waiting for him. அப்ப ஜன்னலுக்குள்ள ஏறி போய் பாக்காரு, ஆண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. so you find time to come back, she said. அப்ப அவ சொல்றா, கடைசி அவங்களுக்கு வீட்டை வரதுக்கு நேரம் கிடைச்சிட்டு போல திரும்பி வரதுக்குன்னு சொல்றா. சொல்லிட்டு நோ ஆன் பாலி ஐ அப்படின்னு சொல்லி, இல்ல ஆன் பாலி நான் அப்படின்னு சொல்லி அவர் என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. அதுக்கு அவ சொல்றா, நோ டோன்ட் ஆன்சர் மீ, எனக்கு ஒன்னும் சொல்லாத. ஐ கேன் see that you have been busy. எனக்கு நீ பிஸியா இருந்தன்னு சொல்லி விளங்குது. I guess since it's past dinner time you would not be hungry, so wash yourself and go to sleep. அப்ப டின்னர் டைம் எல்லாம் தாண்டி போயிட்டு அப்ப உங்களுக்கு பசிக்காது போல, நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறா. With that she closed the door and walked out of the room with a firm resolve that she would teach him a lesson the next day. அப்ப அதோட அந்த விஷயம் அப்படி சொல்லிட்டு அவ என்ன செய்யறா, ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு நாளைக்கு நான் அவருக்கு கட்டாயம் ஏதாச்சும் ஒரு லெசனை டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஸோ இப்படித்தான் இந்த கதை வந்து இருக்கு. இப்ப முதலாவது பார்ப்போம், ட்ரூ ஃபால்ஸுக்குள்ள நாம டிக் பண்ணணும். சரியா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தா ட்ரூ, ஃபால்ஸ் பிள்ளையா இருந்தா ஃபால்ஸுக்குள்ள டிக் பண்ணணும். முதல்ல பாருங்க, தி ஓல்ட் லேடி தோட்
that Tom was in the garden. Tom வந்து தோட்டத்துல இருந்தாருன்னு சொல்லி இந்த ஓல்ட் லேடி வந்து நினைச்சாவாம். சரிதானே? அவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதவு திறந்திருந்தவன எங்க போய் பார்த்த? லுக்ட் அவுட் இன் த கார்டன் ஃபார் ஹிம். முதலாவது தோட்டத்துல இருக்காரான்னு பார்த்து. அப்ப இவ என்ன நினைச்சிருப்பா? ஓம் அவன் தோட்டத்துல தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. சோ அதனால இங்க வந்து நாம என்ன செய்வோம்? இதுக்கு நாம ட்ரூ போடுவோம். ரைட்? ஓகே. ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்தது பார்ப்போம். டாம் கேம் அவுட் ஆஃப் த கபோர்ட் ஆஸ் தேர் வாஸ் எ ரெட் இன் இட். கபோர்ட்ல எலி இருந்ததுனால டாம் வெளியே வந்தானா? இல்லையே, அவர் கபோர்ட்ல ஒளிச்சிட்டு இருந்த ஆண்டி போய் பிடிக்க அதுல எலி இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயினேன். அப்ப உண்மையாவே அங்க ஒரு எலி ஒன்று இருக்கல. சோ அது வந்து ஃபால்ஸ். ஆன் பாலி வாஸ் லுக்கிங் ஃபார் டாம் டு கிவ் ஹிம் அ ஜேம் ஜார். அப்ப ஆன் ஆன் பாலி வந்து டாம் அப்படிங்கிற ஒரு தேடினது அவருக்கு ஒரு ஜாம் ஜாரை கொடுக்கறதுக்கா? இல்லையே, இனி என்ன ஜாம் ஜார்ல கையே நீ வைக்கப்படா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் நம்ம பிடிச்சு. சோ இது வந்து ஃபால்ஸ். டாம் knew that Aunt Polly was frightened of rats. ஆன் போலி வந்து எலிகளை கண்டா பயப்பட்டா அப்படின்னு சொல்லி டொம்முக்கு தெரிந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓம் அதனாலதானே அவருக்கு தெரிஞ்சதுனாலதானே எலின்னு சொன்னா பயப்படுவான்னு சொல்லி டக்குன்னு க்ளோசெட்ல எலி இருக்கின்று எஸ்கேப் ஆகி ஓடினேன். சோ அவருக்கு தெரியும் ஆன் போலிக்கு எலிண்டா பயம்னு சொல்லி. சோ இது வந்து ட்ரூ. அடுத்தது பார்ப்போம். Underline the correct answer for questions 2, 3 and 4 from the options given for each of them. அப்ப கீழே தந்திருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் அண்டர்லைன் பண்ணலாம். ரெண்டாவது கேள்வி, ஆன் பாலி வாண்டட் டு பனிஷ் டாம் பிகாஸ் ஹி. ஆன் பாலி வாண்டட் டு பனிஷ் டாம். ஆன் பாலி டாம் வந்து தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தார், ஏனென்றால் அவர். இப்ப இந்த சென்டென்ஸை நாம பினிஷ் பண்ணணும். ஏன் அவ வந்து பனிஷ் பண்ண நினைச்ச? அவட பெர்மிஷன் இல்லாம அவரு ஜாம் ஜார திறந்து அவர் சாப்பிட்டேன்னு சொல்லி. சோ முதலாவது ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர்ட் when she called his name. பேரை கூப்பிட்டோன்னா அவர் பதில் சொன்னேன், அது வராது. frightened her by telling about a rat. அவளுக்கு ஒரு எலியை பத்தி சொல்லி அவ பயங்காட்டினதால பனிஷ் பண்ணணும்னு நினைச்சாவா? இல்லையே, அது அவர் தப்பிக்கன்னு தான் அப்படி சொன்னேன். மூணாவது, ate jam from the jar without permission. ஜார்ல இருந்து அனுமதி இல்லாம ஜாம சாப்பிட்டதுனால. சரிதானே? அதனாலதான் அவ என்ன நினைச்ச, இவருக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு. சோ மூணாவது ஆன்சர். டாம் வாஸ். டாம் இருந்தான் when Aunt Polly was looking for him. ஆன் பொலி அவனை தேடிக்கொண்டிருந்த போது. அப்ப தேடிக்கொண்டிருந்த போது அவர் என்ன செஞ்சிட்டு இருந்த? ஒரு கபோர்டுக்கு பின்னால ஒளிச்சிட்டு இருந்த. சோ டாம் வாஸ் ஈட்டிங் ஜாம். ஜாம் சாப்பிட்டு கொண்டிருந்தான்னு சொல்றது பிள்ளை. ஹைடிங் இன் த கபோர்ட். கபோர்டில் மறைந்திருந்தான் அப்படிங்கறதுதான் எங்களுக்கு சரி. டாம் வாஸ் ஹைடிங் இன் த கபோர்ட் when Aunt Polly was looking for him. ரைட்? ரெண்டாவது ஆன்சர் பி. நாலாவது, Aunt Polly understood that Tom. ஆன் போலி புரிந்து கொண்டார், அதாவது டாம் முதலாவது என்னத்தை புரிந்து கொண்டார்? ஹிட் த கேன். தடியை பிரம்பை ஒளித்து வைத்தான்னு சொல்லி அண்டர்ஸ்டுட் பண்ணான். இல்லையே, அது வராது. லைட் அபவுட் அ ரெட். ஒரு எலி என்று சொல்லி பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டார். சரிதானே? அப்ப எஸ்கேப் ஆகி ஓடக்குள்ள அவர் எலின்னு சொன்ன. அப்ப அவருக்கு புறவு விளங்குது என்னன்னு சொல்லி, அது வந்து எலின்னு சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி. அப்ப எலி பத்தி பொய் சொன்னேன்னு சொல்லி ஆன் போலி அண்டர்ஸ்டுட் பண்ணார், புரிந்து கொண்டார். சோ டு எஸ்கேப் பனிஷ்மெண்ட் when she couldn't fight a rat in the room. Right? Okay, ரெண்டாவது ஆன்சர். Find a word or phrase from the passage that is closest in meaning to each of the following. Write them below. அப்ப கீழே இருக்கிற ஃப்ரேஸுக்கு நெருக்கமான மீனிங்கை கொண்ட ஒரு வேர்டை அல்லது ஃப்ரேஸை பேசேஜ்ல இருந்து தெரிவு செய்யலாம். வாக்கிங் அவுட் வெரி குயிக்லி. ரொம்ப வேகமா, வாக்கிங் அவுட் வெரி குவைட்லி. ரொம்ப அமைதியான முறையில நடந்து போறது. அதுக்கு என்ன சொல்ற? ஸ்னீக் அப்படின்னு சொல்ற. இந்த டாம் ஸ்னீக்கிங் அப்படின்னு சொல்ற. நம்ம சத்தம் கேட்காம நடந்து போவோம், அதான் ஸ்னீக்கிங் அப்படின்னு சொல்றேன். சோ அதுக்கு நாங்க கொடுக்குற வேர்ட் அமைதியாக வெளியே செல்லுதல் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்னீக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னீக். ரெண்டாவது, screamed or cried in a loud manner. ஒரு சத்தமான முறையில கத்துற அப்படிங்கிறது. அப்ப நாம பார்த்தோம், அவர் எலி என்று சொல்லி கத்தினார் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வேர்ட் போட்டிருக்காங்க பாருங்க, ஷவுட். ஷவுட்னு சொன்னா என்ன? சத்தம் போட்டு கத்துறதுதான் ஷவுட்னு சொல்றேன்.
So screamed or cried in a loud manner. அதுக்கு நாங்க போடக்கூடிய வேர்டு என்ன? Shouted. Okay. So அடுத்தது find the most suitable sentence from the passage that gives the idea that Aunt Polly was going to beat up Tom as punishment. அப்ப மிகவும் பொருத்தமான அந்த வசனத்தை கண்டுபிடிங்க பேசேஜ்ல இருந்து. That gives the idea. அது இந்த ஐடியாவை கொடுக்கணும். எந்த ஐடியாவை கொடுக்கணும்னு சொன்னா, ஆன் பாலி டொம்முக்கு பனிஷ்மெண்டா தண்டனையா அவனை அடிக்க போனா அப்படின்னு சொல்ற வசனம் எதுல இருந்து எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்ப பாருங்க, எந்த இடத்துல எங்களுக்கு அது தெரிய வருதுன்னு சொன்னா, அந்த பிரம்ப வெளியில எடுத்தார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு, அதை எழுதினா சரி. So she marched him over to the umbrella stand next to the door and pulled out a can. இந்த சென்டென்ஸை நீங்க கீழே எழுதிங்க. சரி, இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருது? அவ ஒரு பிரம்பு வெளியில எடுத்தான்னு சொன்னோன்னே அவ அடிக்க போறான்னு எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. So she with that she marched him over to the umbrella stand next to the door and pulled out a can. அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை இங்க எழுதினீங்கன்னு சொன்னா அது வந்து சரியா இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்த டெஸ்ட் நம்பர் 15. ஸோ இந்த கொஸ்டின் கிளியர் எல்லாருக்கும்? எஸ்ஏ பார்ப்போமா? எல்லாரும் ஓகேவா? ரைட். இப்ப இந்த இதுல என்ன எஸ்ஏ வந்தீங்கன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க. ரைட். ரைட் ஆன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் யூஸ் அபவுட் 200 வேர்ட்ஸ். 200 வேர்ட்ஸ்ல அப்ப எங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அப்ப நாங்க அநேகமா எஸ்ஏ எழுதுவோம். ஸோ 2022 பேப்பர்ல உங்களுக்கு வந்த எஸ்ஏ வந்து ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இன் ஸ்டடியிங் இன் அ ஃபாரின் கண்ட்ரி. ஒரு வெளிநாட்டுல படிப்பதன் நன்மைகளையும் தீமைகளையும் கேட்டிருக்காங்க. அந்த தலைப்புல ஒரு எஸ்ஏ எழுதுங்க. அப்ப எங்களுக்கு ஐடியாஸ் தருவாங்க. இப்படி முதலாவது ஐடியா தந்திருக்காங்க, பெட்டர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப எங்கட உள்ளூர்ல படிக்கிறதை விட வெளியூர்ல சிறந்த படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நிறைய கோர்சஸ், நிறைய டிகிரி அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பெட்டர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணலாம். ஷேரிங் எக்ஸ்பீரியன்சஸ் வித் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். இப்ப மற்ற வெளிநாடுன்னு சொல்ல போக்குல நிறைய கல்ச்சர்ஸ்ல இருந்து நிறைய வித்தியாசமான மக்கள் வருவாங்க. அவங்களோட எங்களோட அனுபவங்களை நாங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி. அப்ப அதுவும் ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது லேர்னிங் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி etc. ஸோ எட்ஸெட்ரா. ஸோ தனியா நாங்களே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வேலை செஞ்சுக்கக்கூடிய மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து என்ன எங்களுக்கு வெளிநாட்டுல வேற ஒரு இடத்துல படிக்கிறது தரும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, பீயிங் அவே ஃப்ரம் ஃபேமிலி. முதலாவது நாங்க என்ன செய்வோம்? ஃபாரின் கண்ட்ரில படிக்கிறோம்னா குடும்பத்தோடு பிரிஞ்சிருப்போம். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எழுதலாம். எக்ஸ்பீரியன்சிங் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். அப்ப ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு கிளைமேட்டை கொண்டிருக்கும். எங்கட கண்ட்ரில இப்ப ஹீட்னு சொன்னா யூரோப் கண்ட்ரிஸ்ல கோல்டா இருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு பழகிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்தது ரெலக்டன்ஸ் டு ரிட்டர்ன் டு த நேட்டிவ் கண்ட்ரி எட்ஸெட்ரா. அப்ப சிலாக்கள் என்ன போனா அந்த கண்ட்ரி பிடிச்சின்னு சொன்னா திரும்ப ஹோம் கண்ட்ரிக்கு வர தயங்குவாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்காது இங்க திரும்ப வரணும்னு சொல்லி. அப்ப அப்படி இருக்கிறதும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஸோ இப்படியான விஷயங்களை வச்சு நாங்க ஒரு எஸ்ஏ வந்து எழுதலாம். ஸோ அப்ப இதுக்கு நான் ஒரு சாம்பிள் எஸ்ஏ ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டடிங் இன் அ ஃபாரின் கண்ட்ரி. ஒரு வெளிநாட்டில் படிப்பதன் நன்மைகளும் தீமைகளும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதிருக்கேன் பாருங்க. ஸ்டடியிங் இன் அ ஃபாரின் கண்ட்ரி ஹாஸ் பிகம் வெரி பாப்புலர் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே. இன்றைய மாணவர்களுக்கு மத்தியில் வெளிநாட்டில் படிப்பது ஒரு பிரபல்யமான விஷயமாக வந்திருக்கிறது. It brings many benefits, but it also has certain drawbacks. அது நிறைய நன்மைகளை கொண்டு வருகிறது, ஆனால் அதுக்கான தீங்குகளும் இருக்கின்றன. குறிப்பிட்ட தீங்குகளும், certain drawbacks சொல்ற தீங்குகள் சொல்லலாம், drawbacks இருக்கின்றன. ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ். இப்ப மெயின் அட்வான்டேஜஸை பத்தி 2வது பேராகிராஃப்ல எழுதுவோம். சரியா? இப்ப பேராகிராஃபை உடைச்சு தான் எழுதுவோம். அப்ப இந்த எஸ்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எப்படி இன்றைய மாணவர்கள் மத்தியில இது வந்து பாப்புலரா ஒரு பிரபலம் அடைந்த விடயமா இருக்குது. அதுல நன்மையும் அது தருது, அதுக்கான தீமைகளும் இருக்குது அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதிருக்கும். எழுதிட்டு 2வது பேராகிராஃப்ல இப்ப நம்ம செகண்ட் பேராகிராஃப்ல அட்வான்டேஜும், 3rd பேராகிராஃப்ல டிஸ்அட்வான்டேஜும் எழுதலாம். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு போட்டு
நன்மைகளில் பிரதானமான ஒன்றாக இருப்பது ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ் என்ன இஸ் இருக்கிறது தட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் பெட்டர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப அவங்க தந்த எக்ஸாம்பிள் வச்சு எழுதுறீ. அப்ப என்ன, சிறந்த கல்வி பயிலும் வாய்ப்புகளை மாணவர்கள் பெற்றுக்கொள்வது அவ்வாறான பிரதானமான நன்மைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிட்டு many foreign universities provide high quality education, modern facilities and advanced teaching methods. அப்ப பெட்டர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டு என்னென்ன பெட்டர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்றோம். அப்ப அநேகமான வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்றன என்னத்த, ஹை குவாலிட்டி எஜுகேஷன் உயர்தர கல்வி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் நவீன வசதிகள் மற்றும் அட்வான்ஸ் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்ப அட்வான்ஸ்டான கற்பித்தல் முறைகள், இந்த விஷயங்களை அநேகமான வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்த பெனிஃபிட் நாங்க என்ன பார்த்தோமாங்க, எங்களுக்கு ஹெல்ப்புக்கு தந்திருந்தது எக்ஸ்பீரியன்சஸ் வேற கல்ச்சரோட ஷேர் பண்றதுன்னு சொல்லி. அப்ப எழுதிருக்கோம் another benefit is the chance to share experiences with people from different cultures. இன்னொரு நன்மையாக இருப்பது வித்தியாசமான கலாச்சாரங்களில் இருந்து வரும் மக்களுடன் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு இதனால மாணவர்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றோம் அடுத்த சென்டென்ஸ்ல. திஸ் ஹெல்ப்ஸ் இது உதவுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு, இது மாணவர்களுக்கு உதவுகிறது என்னத்துக்கு, டு ப்ரோடன் தேர் நாலேஜ் அவர்களுடைய அறிவை அகலம் ஆக்குவதற்கு. ப்ரோடன் சொன்னா ஒரு விரிந்த நிலையில நாங்க செய்யறது சரிதானே, ஒரு ஒரு பெரிய அளவுல அவங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்றோம். அதோட அண்ட் டெவலப் டாலரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் அதர்ஸ். அப்ப அதோட டாலரன்ஸ் சொன்னா சகிப்புத்தன்மையையும் அதாவது மற்றவர்கள் மீது சகிப்புத்தன்மையும் மரியாதையும் வளர்த்து கொள்ள இது உதவுகிறது. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கோம். திஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ரோடன் தேர் நாலேஜ் and develop tolerance and respect towards others. Right? அப்ப அறிவை வளர்த்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு மத்தியில சகிப்புத்தன்மையும் மரியாதையும் நாங்க டெவலப் பண்ணிக்க வளர்த்து கொள்ளவும் இது உதவுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். இப்ப இந்த நாங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர போகல மேலும் அப்படியெல்லாம் சொல்லுவோம் தானே, அப்படி சொல்ல போகல மோரோவர் மேலதிகமாக மேலும் அப்படின்னு சொல்ல மோரோவர். அப்ப அப்படியான வேர்ட்ஸ் போடக்குள்ள நாங்க கமாண்ட் போடணும். மோரோவர் studying abroad teaches students to work independently. அப்ப தனியாக நாங்க விஷயங்களை நாங்க வேலை செய்யற அப்படின்னு சொன்னோம், அந்த பெனிஃபிட் இப்ப சொல்றோம். மேலும் ஸ்டடியிங் அப்ரோட் வெளிநாட்டில் படிப்பது டீச்சர்ஸ் கற்றுத்தருகிறது மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்னத்துக்கு, டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி அப்ப ஒரு சுதந்திரமாக வேலை செய்ய கற்றுத்தருகிறது. அப்ப தொடர்ந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். சின்ஸ் தே ஆர் அவே ஃப்ரம் தேர் ஃபேமிலிஸ் அவர்களுடைய ஃபேமிலியிலிருந்து குடும்பங்களிலிருந்து தூர இடத்தில் இருப்பதன் மூலம் they learn to manage their time அவர்கள் அவர்களுடைய நேரத்தை முகாமை செய்து கொள்ள கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப டைம் அதோட மணி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் தேர் ஓன். அப்ப அதாவது என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஃபேமிலியில இருந்து தள்ளி இருக்கிறதுனால என்னென்ன கற்றுக்கொள்றாங்க, they learn to manage their time அவங்களோட நேரத்தை மேனேஜ் பண்றத, அடுத்தது மணி அவங்கள்ட்ட இருக்கிற காசை மேனேஜ் பண்றது, அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் அவர்களுடைய பொறுப்புகளையும் அவர்களாகவே மேனேஜ் பண்ணிக்கொள்வதை கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ சின்ஸ் தே ஆர் அவே ஃப்ரம் தேர் ஃபேமிலிஸ் தே லேர்ன் டு மேனேஜ் தியர் டைம் மணி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் தேர் ஓன். அப்ப இதை நாம அட்வான்டேஜஸை பத்தி நம்ம இந்த பேராகிராஃப்ல ஃபுல்லா பேசியிருக்கோம். ரைட், இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது however there are also disadvantages. அப்ப எவ்வாறு இருப்பினும் அப்படியெல்லாம் நாங்க எழுதுவோம் தானே. அப்ப நல்ல விஷயத்தொன்னு சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃப்ல டிஸ்அட்வான்டேஜஸ் பேச போறோம்னு சொன்னா நாங்க எப்படி தமிழ்ல வருவோம், நன்மைகளை சொல்லிட்டு எவ்வாறு இருப்பினும் தீங்குகளும் இருக்கின்றன அப்படி சொல்லுவோம் தானே. அதுக்கு தான் எவ்வாறாயினும் அப்படின்னு சொல்றதுக்கு however there are also disadvantages எவ்வாறு இருப்பினும் அதற்கு தீமைகளும் இருக்கின்றன. இப்ப டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பேசுவோம். அப்ப இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன, எங்களோட ஃபேமிலியை விட்டு தூரமா இருக்கிறதா. அப்ப த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் மிகவும் பெரிய கஷ்டமாக இருப்பது இஸ் பீயிங் அவே ஃப்ரம் ஃபேமிலி குடும்பத்திலிருந்து
தள்ளி இருப்பது அப்படின்னு சொல்றோம். பீயிங் அவேன்னு சொன்னா தள்ளி இருப்பது, இஸ் பீயிங் அவே ஃப்ரம் ஃபேமிலி. அடுத்தது அப்ப எப்படி அந்த ஃபேமிலில இருந்து தள்ளி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபீல் லோன்லி அண்ட் ஹோம் சிக் இன் அ நியூ கண்ட்ரி. அப்ப ஹோம் சிக்னு சொல்றது வீட்டை இருந்து நாங்க வெளியே ஒரு இடத்துல நாங்க தங்கி படிக்கிற இல்ல வேலை செய்யறதுக்கு போகல, அதைத்தான் வீட்டை பத்திய கவலையை தான் ஹோம் சிக்னு சொல்றேன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபீல் லோன்லி அண்ட் ஹோம் சிக். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனிமையையும் வீட்டை பற்றியும் அவர்கள் வீட்டை மிஸ் பண்ற மாதிரியும் அவர்கள் ஃபீல் பண்ண முடியும் இன் அ நியூ கண்ட்ரி, ஒரு புதிய நாட்டில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபீல் லோன்லி அண்ட் ஹோம் சிக் இன் அ நியூ கண்ட்ரி. ஸோ அந்த பீயிங் அவே ஃப்ரம் ஃபேமிலி அப்படிங்கிறத பத்தி எழுதிருக்கேன். அடுத்தது அனதர் டிஃபிகல்ட்டி, மற்றும் ஒரு டிஃபிகல்ட்டின்னு சொல்றது கஷ்டம், மற்றைய கஷ்டமாக இருப்பது. அனதர் டிஃபிகல்ட்டி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். காலநிலை ரீதியான மாற்றங்களை அனுபவிப்பதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதுதான் அடுத்த டிஃபிகல்ட்டி. அதை இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். அப்ப எப்படின்னு சொன்னா, a student from a tropical country may find it hard to live in a country with very cold winters. அப்ப tropical countries சொன்னா ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகள், அந்த ஒரு ஒரு எல்லா நிலைகளையும் கொண்டிருக்கிற ஒரு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம் இருக்கிற மாதிரியான நாடுகள் tropical countries அப்படின்னு சொல்லுவோம். இப்படியான ஒரு நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து குளிர்காலம் இருக்கிற நாடொன்றில் இருக்கிறத வந்து ஹார்டா நினைப்பாரு. ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி மே ஃபைண்ட் இட் ஹார்ட் டு லிவ் இன் அ கண்ட்ரி வித் வெரி கோல்ட் விண்டர்ஸ். மிகவும் குளிரான ஒரு விண்டர்னு சொல்றது குளிர்காலத்தை கொண்ட நாடொன்றில் வாழ்றத இப்படி ட்ராபிக்கல் கண்ட்ரி ஒன்றுல இருந்து போற ஸ்டூடெண்ட் ஹார்டாக நினைப்பாரு, அவருக்கு ஹார்டா இருக்கு. இன் அடிஷன், அப்ப மேலும் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க இன் அடிஷன் சொல்லுவோம். மேலும் some students become so comfortable abroad that they are reluctant to return to their native country. அப்ப நம்ம கடைசி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் என்ன, வெளிய ஒரு கண்ட்ரிக்கு போனா வீட்டை வாரத்துக்கு அவங்களுக்கு மனம் வரல, பிகாஸ் அந்த கண்ட்ரி பிடிச்சின்னு சொன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வாரத்தை வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால நாம இன் அடிஷன் மேலும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் சோ கம்ஃபர்டபுள் அப்ரோட், சில மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு மிகவும் பழக்கப்பட்டு விடுவார்கள், அதனால they are reluctant சொன்னா மனம் இல்லாம ஆகிற, விருப்பம் இல்லாம ஆகிற, என்னத்துக்கு, டு ரிட்டர்ன் டு தியர் நேட்டிவ் கண்ட்ரி, அவங்களோட தாய் நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லாம அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்அட்வான்டேஜுக்குரிய பேராகிராஃப்ஸை முடிச்சிட்டு இப்ப அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இது நீங்க அதுல தந்தது தான் எழுதணும் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஜஸ்ட் ஐடியாஸ் தான். உங்களுக்கு விருப்பமான என்னதையும் நீங்க எழுதலாம். அவங்க ஜஸ்ட் இப்படி இதையும் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா தருவாங்க அவங்களுக்கு, ரைட்? ஸோ அதை வச்சு உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால. மற்றபடி இதை டோட்டலா நீங்க மாத்தி எழுத போறீங்கன்னு சொன்னாலும் தேர்ஸ் நோ ப்ராப்ளம், யூ கேன் ரைட். ஓகே, இப்ப கன்க்ளூஷனை பாருங்க. அப்ப கன்க்ளூஷன் அதாவது கடைசியா இந்த இசையில இருந்து நாங்க என்ன சொல்ல வாரோம் அப்படின்னு சொல்ல போகல, முடிவாக அப்படின்னு சொல்ல தானே, அதான் இன் கன்க்ளூஷன். என்ன சொல்ல வாரோம் முடிவாக, studying in a foreign country offers both advantages and disadvantages. வெளிநாடொன்றில் படிப்பது வழங்குகிறது, ஆஃபர்னு சொன்னா வழங்குறது, ஸோ ஆஃபர்ஸ் போத் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், நன்மைகளையும் தீமைகளையும் தருகிறது, தீமைகள் இரண்டையும் தருகிறது அப்படிங்கிறது தான் போத்ன்னு போட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து நாம என்ன சொல்ல வரோம், மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கேர்ஃபுல்லி கன்சிடர் போத் சைட்ஸ் பிஃபோர் மேக்கிங் such an important decision. அப்ப என்ன சொல்ல வரோம், மாணவர்கள் ரெண்டு பக்கத்தையும் மிகவும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும், இப்படியானது ஒரு முக்கியமான ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்னால் இப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபை நாங்க என் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான அழகான ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ 200 வேர்ட்ஸ் உங்களுக்கு இப்படி ஒரு அழகான எஸ்ஸே எழுதினீங்கன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் ஒன்று எஸ்ஸேல வரும், ரைட்? ஸோ இங்க நாம கிராமர் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாம எழுதிருக்கோம், பெர்ஃபெக்டா எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க கிராமர் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ண ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் இதுகளுக்கெல்லாம் மார்க்ஸை ரிடியூஸ் பண்ணுவாங்க, டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நிறைய எஸ்ஏ எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களோட குரூப்ல நானும் போடுவேன். ஸோ எழுதி ரைட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாங்கள் 2022 பேப்பரை வந்து என்ன செஞ்சிட்டோம், we have completed, ரைட்? ஸோ அடுத்த கிளாஸ்ல நாம் என்ன செய்வோம் சொன்னா 2023
20G பேப்பர் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதோட சேர்த்து இப்போ நாங்கள் மோஸ்ட்லி பேப்பர் கிளாஸஸ் தானே பார்க்கோம். இப்போ உங்களுக்கு இடையில நாளைக்கு உங்களுக்கு ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து நாளைக்கு மண்டே தானே 7 to 10 PM 7ல இருந்து 10 மணி வரைக்கும் ஒரு கிராமர் செஷன் ஒன்று இருக்கும். அதுல நம்ம ஆல்ரெடி படிச்ச டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸை ஃபுல்லா எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளியர் பண்ண போறேன். ஸோ அதுல கட்டாயம் உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணிட்டு டுமாரோ 7 to 10 PM உங்களுக்கு டைம் இருந்தா கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. பிகாஸ் நம்ம தியரி பார்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட்ல படிச்சிட்டோம், பட் உங்களுக்கு மறந்திருக்கும் தானே. அதனால டென்சஸ் வந்து வெரி பேசிக் ஒரு லாங்குவேஜ் எடுத்தோம்னு சொன்னா, ஸோ அதை கிளியர் பண்ணணுன்ற உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க நாளைக்கு அந்த செஷன்ல ஜாயின் பண்ணலாம். உங்களோட குரூப்ல நான் லிங்க் போடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் குட் நைட்.